நவம்பர் 2, 2025 இது இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் உலக உமன்ஸ் கிரிக்கெட் வரலாற்றுலையும் பின்வரும் நாட்களில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இந்த ஒரு விக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு டீம் விக்ட்ரியாக நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஹர்மன்ப்ரீத் கௌரோட விக்ட்ரி, இது வந்து ஒரு ஜமைமா ரோட்ரிகஸோட விக்ட்ரி, ஒரு ஸ்மிருதி மந்தானாவோட விக்ட்ரி அப்படின்னு இல்லாமல் டீமில் இருக்கக்கூடிய எல்லாரும் விளையாண்டுருக்காங்க. அப்புறம் இந்த டீம் நிறைய மித்துகளை உடைச்சிருக்கிறாங்க. ஒரு டீம் இப்போ வேர்ல்டு கப் விளையாட போகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற முக்கால்வாசி பிளேயர்ஸ் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஓட்ட உடச்சலான இடம்லாம் இருக்கும். அதில் வந்து ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயராக இருப்பாங்க. ஆனால் 2025 இந்தியன் டீமில் ஒரு 4-5 பேர் அவங்க மொத்தமாகவே ஒரு 20 ODIs இல்லைனா வந்து ஒரு 15 இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் ஆடி இருந்திருப்பாங்க. 2020 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் மெல்பர்னில் பல லட்சம் ரசிகர்களுக்கு முன்னாடி இனி உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஆடும்போது அங்கேயே அவங்க நொறுங்கிட்டாங்க. பட் இங்கே 35,000 பேர் இந்த க்ரௌடு முன்னாடி ஆடணும், அது ஒரு ப்ரெஷரு, ஜெயிச்சாகணும். பட் அந்த ப்ரெஷரை அடித்து தூக்கி தள்ளி போட்டாங்க. இந்தியன் உமன்ஸ் டீமாக அது பைலேட்டரல் சீரீஸாக இருந்தாலும் சரி தான், மல்டிநேஷனல் ட்ரோஃபியாக இருந்தாலும் சரி தான், ஆஸ்திரேலியா கிட்ட எப்படியும் அதை வாங்கிடுவாங்க. நாக் அவுட்ஸில் யாராக்கிட்டே இருந்தாலும் அவங்க தோற்றுருவாங்க. ஆல்ரெடி லீகில் இங்கிலாந்து கிட்டையும் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டையும் ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்களா, செமிஃபைனலில் அந்த 3 டீம் தான் வந்து நிற்கிறாங்க. போச்சு இந்தியாவோட ஃபைனல் கனவு, அவ்வளோதான். ஆஸ்திரேலியா ஆல்ரெடி 338 டார்கெட் கொடுத்து வச்சிருக்காங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஆஸ்திரேலியா அங்கே வீழ்த்திட்டாங்க. ஆக்சுவலி இந்தியாவுக்கு ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடுறது கிடையாது, ஆஸ்திரேலியா கூட ஆனது தான் இந்தியாவுக்கு ஃபைனல். பட் அந்த ஃபைனலை வின் பண்ணால் கப்பு கொடுக்க மாட்டாங்க. 2023 நவம்பர் 19 இந்தியன் மென்ஸ் டீம் என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. 10 மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம், ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கலாம், ஹிஸ்டாரிக் விக்டரியாக இருக்கலாம். பட் இன்றைக்கி நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம சாம்பியன்ஸ் இப்படின்னு ஃபைனலில் நல்ல டார்கெட் தான். இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை அல்லையில் தள்ளி ஜெயிச்சு இப்படின்னு பல மூட நம்பிக்கைகளை இந்திய தேவதைகள் அடித்து உடச்சி இந்தியாவுக்கு முதல் உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. பட் இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி WPL இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது என்ன மாற்றம் இருக்கும்? ஸோ இந்த கிராமங்கள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய உமன்ஸ் கிரிக்கெட்டர்களை அது வெளியில் கொண்டு வரும். உமன்ஸ் கிரிக்கெட்டர்களோட எண்ணிக்கையை இது உயர்த்தும். இங்கே அர்ஜுன் சோப்ரா, மித்தாலி ராஜ், அதுக்கப்புறம் ஜோகன் கோஸ்வாமி இவங்க கிட்டலாம் கப்பை கொடுத்து அவங்க ஒரு பக்கம் எமோஷன் ஆனது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் எமோஷன்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அப்புறம் உமன்ஸ் கிரிக்கெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. 338 சேஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக சேஸ் பண்ணி ஒரு கிரேட்டஸ்ட் எவர் சேஸ் ஒன்று நடந்துச்சு. 2005 வேர்ல்டு கப் ஃபைனல், 2017 வேர்ல்டு கப் ஃபைனல், இடையில ஏகப்பட்ட ICC T20 வேர்ல்டு கப்லையும் நாக் அவுட்ஸில் வெளில வருவாங்க. இந்த தடவை எல்லா மித்தையும் எல்லா மூட நம்பிக்கைகளையும் இந்த தேவதைகள் அடித்து உடச்சி கப்பு தூக்கிட்டு வந்திருக்காங்க. 2024 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியன் உமன்ஸ் டீம் வெளியேறினோடனே இவங்களுக்கு மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் தராங்க, WPL நடத்துகிறாங்க, இதனால் என்ன யூஸு, ரீல்ஸ் போடுறதால ஆக்கி இன்னும் நிறைய என்னென்னமோ பேசினாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதிலடி கொடுக்குற மாதிரி வேர்ல்டு கப்பையே வின் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதான் எங்களை இன்னும் நல்லா ட்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் திரும்ப கப்பு கொடுப்போம், ட்ரோஃபி கொடுப்போம் அப்படின்னு இந்த டீம் வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த இந்திய தேவதைகள்.